கிட்ட வேற 2 பேர் இருக்கும்போது கூட அவங்களை எழுப்பிட்டு அவர் பிடி செல்வகுமார் உட்கார வைங்க அப்படின்னாரு. எனக்கு நான் ஒரு தவிப்பில் இருக்கேன். கடவுளே, பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார்கள்லாம் உருவாக்கிட்டோம், நம்மளை கைவிட்டுட்டாங்களே, எங்கடா போறதுன்னுட்டு அவ்வளவு இயக்கங்கள் இருக்கு, அவ்வளவு வலி இருக்குது. எதையும் வெளியே சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? எல்லா உண்மையும் வெளியே சொல்ல முடியுமா? முடியாது. அந்த வலியோடு இருக்கும்போது ஒரு நல்ல மருந்து போட்ட மாதிரி தான் எனக்கு சிஎம் அவர்கள் கையை இப்படி பிடிச்சாரு. அப்போ தமிழ்நாட்டின் முதன்மை ஆள் யார் என்ன வேணும் சொல்லட்டும், விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அவர் முதன்மை ஆள் எனக்கு கையை பிடிச்சிட்டு உங்க வலி எனக்கு தெரியும்னார். உங்களுக்குள்ள ஒரு வலி இருக்குது எனக்கு தெரியும். ஒரு பேப்பர் எடுத்து காட்டினார். இது உளவுத்துறை ரிப்போர்ட், உங்க மாவட்ட ரிப்போர்ட் என் கையில் இருக்கிறது. உங்க ஏரியாவில் உள்ள மினிஸ்டர்ஸ், அது அப்பாவு மாதிரி உள்ளவங்களா யார் சொன்னாங்கன்னு தெரியும், எல்லாரும் எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம். அவ்வளோ போதும் எனக்கு அவர் தரலாட்டும் பரவாயில்ல, எதுவும் செய்ய கூட வேண்டாம். ஆனால் எங்கேயோ கைவிடப்பட்டோம், எங்கேயோ ஒரு இடத்துல கை தூக்கப்பட்டோம் என்று அப்பதான் கடவுள் இருக்கிறாருன்னு நான் நினைச்சேன். நீ உழைச்சிட்டே இருடா, எங்க இருந்தாலும் உனக்கு ஒரு பலன் வரும் என்பதை அன்றுதான் நான் அனுபவித்தேன் நண்பர்களே. ஆகவே உங்கள் பணியில் சிறப்பு கரெக்டாக இருங்க. எங்கேயோ தோக்கடிக்கப்பட்டிருங்க, எங்கேயோ உங்களை கைவிட்டுருவாங்க. ஆனால் கைக்கு தூக்கி எடுப்பதற்கு அப்பாவும் மாதிரி ஒரு நக்கீரன் கோபால் மாதிரி அண்ணன் மாதிரி ஒரு தேவயானி வீட்டில் 1 மணி நேரம் எனக்கு அவ்வளவு ஸ்வீட் தந்து. ஒரு வீட்டுக்குள்ள யாராவது உள்ள விடுவாங்களா? பார்த்த பயமா இருக்கும். ஆனால் அவங்க வீட்டில் 1 மணி நேரம் அவங்ககிட்ட வேணா கேளுங்க, அங்கே உட்கார வச்சு என்கிட்ட பேச ரசிச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நான் நண்பன் கதிரேசன் தோத்த உடனே ஒற்றை மிதி கூட புதக்குழிகள் எல்லாம் சாக்கடைக்குள்ள கூட தள்ளிட்டு போயிடுவாங்க. கிட்ட வரமாட்டாங்க. ஒரு தோல்வினா கிட்ட வரமாட்டாங்க. ஆனால் தோத்தா கூட கை கொடுக்கிறவங்கள அவன் தான் நண்பன். தோக்கும் போது கூட இருக்க பாருங்க, அவன் மேன்மேலும் வெற்றி பெறுவான். அவன் கடவுளின் பிள்ளை என்பதை சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல விழாவுக்கு நீங்களே கூட இருக்கீங்க பாருங்க. இப்ப இவ்வளவு கூட்டம் எப்படி வரும்? இவ்வளவு பேர் நீங்க வருகை தந்திருக்கிறீர்கள் என்றால் என் மீது வைத்திருக்கின்ற மரியாதை என்று நான் நினைக்கிறேன். அத்தனை பேருக்கும் நான் நன்றின்னு சொன்ன போகாது, எப்பொழுதும் உங்களோடு இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாத்து நம் நாட்டின் முக்கிய நிகழ்வான தீர்மானங்கள் மசோதாக்களுக்கு வாக்கெடுப்பு நடத்தி முடிவுகளையும் அறிவிக்கும் ஒழுங்கு மீறல் இருப்பின் உறுப்பினர்களை எச்சரித்து அவையை விட்டு வெளியேறவே கூடிய அதிகாரம் பெற்ற சட்டமன்றத்தின் மரியாதையை காக்கும் காவலர் உயர் திரு சபாநாயகர் திரு அப்பாவு ஐயா அவர்களை கல்விக்காக பிடி செல்வகுமார் ஐயா நிறைய விஷயங்கள் செய்ததற்காக வாழ்த்துரை வழங்க அன்போடு மேடை கழிக்கிறேன். பணிகள் குறித்து ஒரு பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அதற்கு என்னை அழைத்து பெருமை சேர்த்திருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி பிடி செல்வகுமார் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கலை உலகினுடைய ஜாம்பவான்களாக இருக்கின்ற நம்முடைய நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பி இயக்குனர் விக்ரம் அவர்களே, நம்முடைய கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த நம்முடைய எம்ஜிஆர் என்றாலே வாரிசு என்றால் அவர்தான் பாக்கியராஜ் தான் என்று சொல்லியிருந்தார்கள். இயக்குனரும் நடிகருமாக இருக்கின்ற அன்பிற்குரிய அருமை சகோதரர் பாக்கியராஜ் அவர்களே, உண்மையை உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்றால் தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி யாருக்கும் அஞ்சாமல் ஒரு பத்திரிகை தர்மம் என்று சொன்னால் அது நக்கீரன் தர்மம் தான். என் தம்பி கோபால் தான். அன்பிற்குரிய என்னுடைய குடும்ப நண்பர் கோபால் அவர்களே, தேவயானி அம்மா சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். ஒரு சக்கரை பொங்கலுக்கு 10 நாளைக்கு முன்னால் நம்ம பகுதிக்கு வந்திருந்தாங்க. அதுவும் தம்பி செல்வகுமார் தான். 3006 பானை, 3006 பெரிய சமத்துவ பொங்கலிட்டு அவ்வளோ பேருக்கும் துணிமணி என்னென்ன உண்டு அவ்வளவும் கொடுத்து எப்படி தான் செய்வாரோ தெரியாது, கடற்கரையில் கொண்டு ஏற்பாடு செய்து அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க. நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். அவ்வளோ எளிமையாட்டு நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருந்தா கூட அவ்வளோ தமிழ் பேச முடியும், அப்படி இனிமையாக தமிழ் பேசக்கூடிய இந்த நிகழ்ச்சியை குத்தோட கேட்டு துவக்கி வைத்த சகோதரி தேவயானி, தம்பி ராஜசேகர் கதிரேசன், எங்களோடு வருகை தந்திருக்கின்ற அன்பு தம்பி சித்தி கணபதி உட்பட நம்முடைய பிடி செல்வகுமாருடைய துணைவியார் மருமகள் மாமா உட்பட வருகை தந்திருக்கின்ற சகோதரிகள். சட்டமன்றம் 4 மணிக்கு தான் முடியுது.
தம்பி நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துருந்தேன். இல்லை அதை சொல்லி இருக்க கூட உடனே வந்திருக்கேன்ட்டாங்க. எனக்கு வந்து இந்த திரையுலகினரை பார்த்த உடனே எனக்கு இவ்வளோ பெரிய ஜாம்பவான பக்கத்தில் நம்ம ஒரு சாதாரண ஆளை தலைமை ஏற்க சொல்லியிருக்காங்களேன்னு நான் நினச்சேன். ஏன்னா என் தம்பி சினி ஃபீல்டில் தான் வழக்கறிஞராக போனாங்க. நான் வழக்கறிஞர் பணிக்கு போகலன்னாங்க. பெங்களூரில் படித்தா வழக்கறிஞர் பணிக்கு போக முடியுமா? பேர்க்கம்ட்டாங்க. எனக்கு தெரியாது. அதை சொல்லலை. ஒரு திரை உலகில் கலை உலகில் இருக்கின்ற ஒருவர் கண்ணியத்துடனும் நேர்மையுடனும் ஒழுக்கமுடனும் வாழ்கின்ற அன்பு தம்பி பிடி செல்வகுமார் அவர்களை நான் பாராட்டுகிறேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். அவருடைய எண்ணம் யாருக்கு உதவி செய்யலாம்? பெருந்தலைவர் காமராஜருடைய வழியில் பள்ளிகளுக்கு என்ன செய்யலான்னு கேட்டால் இல்லை என்று சொல்லாது உடனே செய்து கொடுத்துருவாங்க. கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் எனக்கு பார்த்த இடங்கள் நிறைய தெரியும். எனக்கு வல்லான் விலை, பொட்டல் விலை, இளந்த விலை, பறக்க, மணக்குடி, கோவளம் போய் பாருங்க. என் தம்பி அவ்வளவு கலையரங்கம் அங்கே கட்டி வச்சிருப்பாங்க. பள்ளிக்கூடத்துக்கு ஆண்டுதோறும் பல நிகழ்வுகள் நடக்கும் அந்த கலையரங்கத்தில். அப்பப்போ ஷெட்டு போடுவாங்க. அதுக்கு நிரந்தரமாட்டு ஒரு கலையரங்கம் கட்டி கொடுத்தா ஆண்டு முழுவதும் பல நிகழ்வுகள் அந்த பள்ளியில் நடக்கும். அப்போ மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லோரும் பயன்படுத்தக்கூடியதை, அது ஒரு சாமானிய மக்களுக்கு பயன்படுவதை தம்பி பிடி செல்வகுமார் செய்கிறாருன்னா அதுக்கெல்லாம் ஒரு எண்ணமும் உள்ளமும் நல்ல ஒரு மனது இருக்கவங்க மட்டும்தான் அதை நம்ம செய்து கொடுக்க முடியும். அதோடு மட்டுமல்ல, இது கலையரங்கம் கட்டுறாருன்னா பள்ளிக்கு கட்டிடம் கட்டி கொடுக்காரு. கலையரங்கம், லீபுரம் எல்லாமே அரசு பள்ளி. லீபுரம், ஆரோக்கியபுரம், வாரியூர், தென்தாமரை குளம், எங்கள் மாடமுள்ள தர்மா அவர் சொந்த ஊர், அதே போல் கோவளம், இப்படி மயிலாடி. நீங்கள் மயிலாடின்னா உங்களுக்கு அதில் ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அவர் கட்டி கொடுத்த பள்ளிக்கூடம் மயிலாடிங்கிற ஊரில் கட்டி கொடுத்தாரு. அந்த ஊருக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மிக முக்கியமான சுசீந்திரம் தான்மலையான் ஆலயத்தின் அருகே இருக்கின்ற ஒரு நல்ல ஊர் மயிலாடி. கல் தொழில் நிறைய செய்வாங்க. 1835 வரை இந்த மேடையில் இருக்கவங்க எல்லாருமே யாருமே பள்ளிக்கூடம் பக்கம் தெருவுக்கே போக முடியாது. படிக்க உரிமை இல்லை. நமக்கெல்லாம் குருகுலம் இருக்கும். இது வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் படிக்க முடியும். நம்மெல்லாம் அந்த வாசலில் தெருவுலலாம் நம்ம போக முடியாது. அந்த உயர் ஜாதியினர் குடுமி வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. எங்கள் ஊர்லேயும் சேர்மாதேவியில் குருகுலம் இருக்குது. இப்பவும் இருக்குது. இப்பவும் போக முடியாது. எப்பவும் நாங்கள் அந்த குருகுலத்தில் போய் ஆனாவனா படிக்க முடியாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் கொடுமை என்னன்னா, பெண்கள் அரைக்கு மேலே எந்த துணியும் போடக்கூடாது. அதான் சித்தாந்தம். திருவாங்கூர் மகாராஜா சட்டம். அது யாரும் மறக்க முடியாது. யாரும் அங்கே போக முடியாது. பெண்களுக்கு மார்புல துணி போடணும்னா வரி கட்டணும். ஒரு வீர பெண்மணி இது இருந்தால் தானடா நீ எனக்கு கேட்பாண்டி தன்னுடைய மார்பத்தை அறுத்து வீசி வீர தியாகம் புரிந்தால் அந்த பெண்மணி எவ்வளவு கொடுமைன்னு பாருங்க. இப்போ எவ்வளவு கொடுமையில நம்ம இருந்திருக்கோம். வாங்க சிரிப்பு நடிகர் சந்திரசேகர் ஐயா வாங்க. எஸ்.வி. சேகர் காலகட்டத்தில் லார்டு மெக்காலபுரம் தான் முதலாட்டு இந்தியாவில் எல்லோரும் கல்வி கற்கலான்னு ஒரு சட்டத்தை முதல் கொண்டு வந்தது பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்த லார்டு மெக்காலபுரம் தான் கொண்டு வந்தார். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ள. இவன் கூட ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னால நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஐயா சொல்லுவாங்க, இந்திய கலாச்சாரத்தை அழித்தவர் லார்டு மெக்காலபுரம். ஐயா கவர்னர் ஆர் ரவிட்ட போய் கேளுங்க, இந்திய கலாச்சாரத்தை அழித்த கொடுங்கோலர் யாருன்னா லார்டு மெக்காலபுரம். ஏன்னா எல்லோரும் கல்வி கற்கலான்னு எப்படி சட்டம் கொண்டு வரலாம், அது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை.
அவர் ஆட்சியில் இருக்கும்போது 2 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. அவங்க மட்டும் சமஸ்கிருதமும் மற்ற மொழிகளையும் படிப்பாங்க. அவங்க மட்டும்தான், வேற யாரும் படிக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் இதை கொண்டு இருக்கும்போது முதலாக அந்த மயிலாடியில் முதல்ல 1736 முதலாக அந்த தென்னிந்திய ரிங்கிள் தௌபே என்பவர் முதலாக பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து எல்லோரும் வாருங்கள், ஜாதி சமய இன வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் பள்ளிக்கூடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த ரிங்கிள் தௌபே பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு தம்பி பள்ளி கட்டிடமும் கலையரங்கமும் கட்டி கொடுத்ததுக்கு உங்கள் சார்பாக நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி எண்ணற்ற பணிகள். என்னொன்றையும் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஆரோக்கியபுரமா கடற்கரை, அவருடைய சொந்த பந்தங்கள் அங்கே கிடையாது. மீனவ மக்கள் பெரும்பாலான வாழ்ற இடம், அதுக்கும் பள்ளியிடம் கட்டி கொடுக்காரு. மணக்குடியை எடுத்துக்கிடுங்க, மீனவ மக்கள் நிறைய இருப்பாங்க. அவர்கிட்ட ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை. யார் கேட்டாலும் தேவை அப்படின்னு சொன்னா சொல்லுகின்ற மனப்பான்மை எல்லோருக்கும் வராது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பண்பாளர் என்னுடைய அருமை தம்பி அன்பிற்குரிய நம்முடைய PT செல்வகுமார் அவர்களை பாராட்டுகின்ற வாய்ப்பை பெற்றதை நான் பெருமையாக கருதுகிறார். அதனுடைய தொடர்ச்சியாக பெருந்தலைவர் காமராஜர் பட்டி தொட்டி எல்லாம் பள்ளியை திறந்து மதிய உணவு கொடுத்தார். மறைந்த தலைவர் கலைஞர் முதல் பட்டதாரி கட்டணம் இல்லாமல் பட்டம் படிக்கலாம் என்று சொல்லி உயர் கல்விக்காக, அது பெண் கல்விக்காக நீ 8 படி கல்யாணத்துக்கு 6000 தாரன்னாரு, 10 படி 10,000 தாரன்னாரு, 12 படி 20,000 தாரேன் அப்படின்னாரு, நீ பட்டப்படி 50,000 ரூபாய் தாரேன் அப்படின்னு படி 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 படின்னு பெண்களை கொண்டு சேர்த்த மறைந்த தலைவர் கலைஞர் இந்தியாவில் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து 2035 ஆண்டுக்குள் 50% பட்டதாரி ஆக்குவோம். 2035 தமிழ்நாடு 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே 53% தாண்டி பெண் கல்வியில் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கின்றது. இன்றும் பெண் கல்வி மட்டுமல்ல, படித்து முடித்து பணிக்கு செல்கின்ற பெண்கள் 41% பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இன்றைய முதல்வர் பெரியாருடைய கனவு பெண்கள் சொல்லி கடற்கரை சாலையில் நேப்பியார் பாலத்தை தொட்டு முதல் சிலையாக அண்ணா அவர்கள் அதில் வச்சிருக்காங்க. அப்படின்னு சொன்னா தமிழை பாதுகாக்க வெளிநாட்டில் இருந்து வந்தவர் கூட நம்முடைய தமிழை படித்து அதில் இருக்கக்கூடிய இலக்கியம் இலக்கணங்கள் நீங்க உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது. ஆகவே இலக்கியம் என்னன்னா இலக்கு, ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற இலக்கை நோக்கி சொல்வதுதான் இந்த இலக்கணம். அந்த வாய்ப்பு நம்முடைய தமிழ் இருக்கின்றது. ஆகவே இந்த உலகம் இருக்கின்ற வரை உலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ் இருக்க வேண்டும். தமிழை பாதுகாக்க வேண்டும். தமிழுக்காக எல்லோரும் மனதில் உறுதி எடுக்க வேண்டும். பல மொழிகள் தெரிந்தாலும் வீட்டில் எல்லோரும் தமிழ் மொழியில் நம்முடைய பிள்ளைகளிடம் பேச வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலம் உட்கார்ந்துட்டு கடைசியாக தான் நான் நிறைவாக பேசுகிறேன். எனக்கு இதுலேயே அப்படி பேசதான் ஆசையாக இருக்கு. ஏன்னா மிகப்பெரிய ஜாமான்கள் இயக்குனர் விக்ரம் அப்படின்னு சொன்னால் இவரெல்லாம் பேசுவாங்க. எவ்வளோ பெரிய இயக்குனர் தெரியுமா, அவரை மாதிரி அவ்வளவு பெருமையாக பேசுவாங்க. நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லுகிறேன், நான் அதிகமாக இந்த படமும் பார்க்க இல்லை, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ரொம்ப இது பண்ணுறது கிடையாது. முடிஞ்சால் பழைய பாட்டு 2 பாட்டு கேட்பேன், இல்லைன்னா ஏதாவது ஒரு காமெடி சீனை பார்த்துட்டு ரைட் அப்படின்ட்டு உடனே அடுத்த இடத்துக்கு போயிடுவேன். இன்னைக்கு நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் இருந்து பார்க்கணும் கேட்கணும் ரசிக்கணும்னு இருந்தாலும் என்னோட உண்மையிலேயே சொல்றேன், என்னுடைய பணி நிமித்தம் ஏதோ போக வேண்டும் என்பதற்காக காரணத்தை சொல்லி போறான்னு நினைச்சாங்க. தெரிவிச்சுக்கிறேன். முதல் வாழ்த்து இத்தனை நாளாக சினிமாவில் அரசியல் அடி எடுத்துக்கிறாரு.
அதுக்கு அட்வான்ஸாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அவர் வாழ்த்து வந்திருக்கும். மரியாதைக்குரிய என்னுடைய திரையுலகை சேர்ந்த நண்பர்கள் இருக்காங்க, அதே மாதிரி அரசியலில் இது பத்திரிகை துறையை சேர்ந்தவர் எல்லாம் இருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். அதே மாதிரி இங்கே மெஜாரிட்டியாக தாய்க்குள்ளே உட்காந்துருக்கீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் தாய்க்குளம் தான் மெயின். மீட்டிங்கு இப்படியெல்லாம் வர்றாங்க அப்படியெல்லாம் சொல்ல, ரொம்ப பாலிஷாக வந்தார். உங்கள் பர்த்டே அன்னைக்கு இல்லாமல் போயிட்டேன், அதனால் உங்களுக்கு ஒரு கௌரவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மோதிரத்தை ஒன்று போட்டார். அதுக்கப்புறமா சரி ரொம்ப சந்தோஷங்க, நன்றி அப்படின்னா அடுத்தபடியாக தான் சொன்னார், ஒரு சின்ன பாராட்டு விழா எனக்கு ஒரு நலத்திட்டத்துக்காக அவசியம் வாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது அரசியலுக்கான, ஏன்னா அப்பா அவர்கள் அதுக்கப்புறம் போஸ்டரில் பார்த்தா மினிஸ்டர்ஸு அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இது நேரடியாக சொன்னோம்னா நான் கொஞ்சம் எதாவது எஸ்டேட் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாலிட்டிக்ஸ் அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. அப்படி தான் இருக்கணும், சாதுரியமாக இருக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா ஒரு ஹோட்டலுக்கு ஒரு சாப்பிட வந்த ஒரு ஆள் எல்லோரும் சாப்பிட்டு அப்படி இப்படி எந்திரிச்சு போகும்போது இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் இவர் மேலே ஒரு 5-6 பிளாஸ்டிக் பையோடு எந்திரிச்சு இவர் போய் மற்றவங்கெல்லாம் சாப்பிட்டு பேலன்ஸ் அங்கங்கே பிளேட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சுன்னா மிச்சம் வச்சுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இட்லி தோசை இது மிச்சம் வச்சாங்களோ அதெல்லாம் ஒவ்வொரு பிளாஸ்டிக் பையிலையும் ஒவ்வொன்றிலையும் போட்டு லோடு பண்ணி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் இவர் பில்லு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு டிப்ஸு கொடுக்குறதும் சர்வருக்கு கொடுத்துட்டு புறப்பட்டார். இது வந்து ரெகுலராக ஒரு 2-3 நாள் கவனிச்சுட்டு இருந்து அந்த ஹோட்டல்காரர் அவர் எங்கே போகிறாரு, அது அவர் சாப்பிட்டாரு, பில்லு கொடுத்துட்டாரு, ஆனால் அடுத்தவங்க சாப்பிட்டெல்லாம் எடுத்துட்டு எங்கே போகிறாருன்னு சொல்லி பின்னாலே ஆள் விட்டு பார்த்தா அவர் போய் ரோட்டில் கை கால் இல்லாமல் ஊனத்தோட பிச்சை எடுக்கிறவங்க அல்லது ரொம்ப ஏழ்மைப்பட்ட பிளாட்ஃபார்மில் படுத்துருக்காங்க, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிளாஸ்டிக் பையில் இருக்கிறத வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு போனார். எதுக்கு சொல்ல வரேன்னா, உதவி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து பொருளாதாரம் தான் இருக்கணுங்கிறது இல்லை, மனசு நல்ல மனசு இருந்தால் போதும். மற்றவங்களுக்கு உதவிட்டு போகிறது ஒரு கொள்கையை வச்சு பண்ணிட்டு இருந்தார். இதை பார்த்ததுக்கப்புறம் அன்னையிலேருந்து அந்த ஹோட்டல்காரர் அவருக்கு பில்லும் போடுறதில்ல, அந்த சர்வர் கூட டிப்ஸ் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பீட்டர் செல்வகுமார் வந்து பண்ண கல்வி உதவி இருக்க அது வந்து அவருக்கு நிச்சயமாக கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏன்னா அதுக்கு உதவுற மாதிரி வந்து பெரிய உதவிங்கிறது வேறு எந்த உதவியுமே இருக்க முடியாது. அது வந்து அவர் நான் இப்போ வந்தெல்லாம் அங்கே இதுக்கு முன்னால் ஃபங்க்ஷனுக்கு போனப்பெல்லாம் கூட வந்து அவருடைய நலத்திட்டங்கள் நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி ஸ்கூலுகளுக்கெல்லாம் செய்கிறதுங்கிறது வந்து நிறைய செஞ்சிட்ருக்காரு. அதனால் அந்த மனசு இருக்கணும், சும்மா அந்த மனசு இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து அப்பா அவர்கள் சொல்லும்போது கூட ரொம்ப அவர் புள்ளிவரமாக சொன்னார், ஒரு 3000 லேடிஸ் பொங்கல் வச்சு 3000 பெண்களை வச்சு பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை சொன்னார். இன்னும் நிறைய ஸ்கூல் வந்து எவ்வளோ தூரம் கணக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பள்ளிக்கூடத்துக்கு இது பண்ணியிருக்காரு, அது கலையரங்கம் கட்டியிருக்காரு, கிளாஸ் ரூம் கட்டியிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப இதாக சொன்னார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அவர் வெளியே பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் சினிமாவில் அதிகமாக பார்க்குறது இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் என் பேர் சொன்னோடனே இந்த கேரளா பொண்ணு எடுத்துக்கிட்டு குடியிருப்பா என்ன பண்ணுங்க அதை மட்டும் கரெக்டாக காமெடி சீனை பார்த்து வச்சுருக்கேன்னு சொல்லி, ஸோ கேரளா பெண் அப்படிங்கிறதுல வந்து அவருக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குதுங்கிறது அதான் காமெடியாக அது வந்து படத்துக்கு வச்சுருந்தேன். அது அவருக்கு கூட ரொம்ப ரசிச்சிருக்காரு. அவர் பேசும்போது பல நல்ல விஷயங்களை பேசினார். கடைசியாக வந்து சேகர் கூட சொல்லிக்கிட்டே இருந்தார், எப்படி எந்த மீட்டிங் கூப்பிட்டாலும் இவங்கெல்லாம் கடைசியில் ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் மாதிரியே அதை கரெக்டாக கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அவங்களுக்கு தொழில் அதுதானே, அது கரெக்டாக பண்ணி ஆகணும் இல்லையா. அதனால் அவர் கடைசியாக பேசுனது வந்து ஒரு பீட்டர் செல்வகுமார் வந்து ஒரு சின்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு வடிகால் மாதிரி ஒரு நல்ல வழி கிடச்சிருக்கு. அவர் போய் சிஎம் எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதனால் அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து இன்னொரு நாடகத்துக்கு ஒத்துக்கிட்டேன், மயிலாப்பூர். அவ்வளோ தூரம் போகணும் இங்கேருந்து, 6:30 மணிக்கு நாடகம். இல்லைன்னா கொஞ்சம் கடைசி வரைக்கும் இருந்து கூட நான் பேசி போவேன். ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். மேலே இருக்கிறவங்க யாரும் தப்பாக நினைக்காது.
நான் எப்போ கடைசி வரைக்கும் இருந்து பேசுவேன். அந்த நாடகத்துக்கு ஒத்துக்கிட்டு இனிய மாலை வணக்கம். நம்ம நண்பர் பிடி செல்வகுமார் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே தெரியும். முதல்ல வந்து ஒரு பத்திரிகையாளராக சினிமா உலகத்துக்கு வந்து, அப்புறம் பிஆர்ஓ ஆகி, அப்புறம் வந்து நடிகராகி, அப்புறம் வந்து திரைப்பட தயாரிப்பாளராகி, விநியோகஸ்தராகி, அவர் வந்து பல தரங்கள் எடுத்திருக்காரு. நாட்டாமை படத்தில் அவர் நடிச்சிருக்கிறாரு. அது நாட்டாமை படத்தில் நடித்ததால் என்னவோ தெரியல, அவரே ஒரு நாட்டாமை ஆகி இருக்குது. இது ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய சாதனையே அல்ல. அது ரொம்ப பிரமாதமாக அவர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் அவர் இன்னொரு பெரிய ராசி என்ன அப்படின்னா, அவர் யார் கூட அவர் தளபதி கூட தான் எப்போவுமே இருக்கிறாரு. முதல்ல ஒரு கலை உலக தளபதி கூட இருந்தார், இப்போ அரசியலில் தளபதி கூட இருக்கிறாரு. நிச்சயமாக அவர் வாங்கி சொல்லுவார். எப்படி சினிமாவில் ஜெயிச்சாரோ, மக்கள் பணியில் ஜெயிச்சாரோ, அது மாதிரி அரசியலையும் ஜெயிப்பார். ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவார். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எம்ஜிஆரை பற்றி மிக சிறப்பான ஒரு புத்தகம் எழுதியவர் பாக்யராஜுடைய ரொம்ப சிஷ்யன். பாக்யா பற்றியில் பல வருஷம் ஒர்க் பண்ணவர். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஃபங்க்ஷன். எனக்கு வந்து ரொம்ப ஒரு திடீர்னு கூப்பிட்ட ஃபங்க்ஷன். நேற்றுக்கு வந்திருந்தார் சார், வரணுன்னாரு. வாங்க சார் என்ன, அது வழக்கமாக சினிமாவில் கூப்பிடாத இருக்கிறதுக்கு லாஸ்ட் மினிட் கூப்பிட்றது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம ஜாகிரதையாக மடித்து வச்சு அடுத்தவங்களுக்கு போட்டு அது எதுக்கு அதை அங்கேயே போட்டோம்னாக்கா எனக்கு நாளை மாற்றிக்கிற மாதிரி சந்தோஷமாக. அதை தான் கலைஞர் வந்து புக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன இது கொடுத்தாலும் அது அப்படி மங்கிடும். ஒரு புஸ்தகம் மாத்திரம் 1000 கை மாறிச்சுன்னா 1000 பேருக்கு அறிவு கொடுக்கக்கூடியது அந்த புஸ்தகம் ஒன்று தான். கல்யாணத்துக்கே புக்கு கொடுக்கணும் அப்படிம்பாங்க எல்லாம் சொல்கிறாங்களே ஒழிய, அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்னமோ டக்குன்னு லாஸ்ட் மினிட்ல நமக்கு வந்த ஒரு நம்ம வேண்டாம்னு நினைக்கிற ஒரு இதை பேக் பண்ணி திருப்பி கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்ததெல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம், எதெல்லாம் கொடுக்கணும் எதெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சாதாரணமாக சொல்லுவாங்க, சினிமா தயாரிப்பாளருக்கும் டெலிவிஷன் தயாரிப்பாளருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. ஸ்க்ரீனில் நடக்கிறது பல விஷயங்கள் செய்யறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இத்தனை பெண்கள் ஒரே சமயத்தில் வந்திருக்கீங்கனாலே அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எந்த ஓட்டு கேட்குறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, முதல் வார்த்தையே தாய்மார்களே அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. தாய்மார்களுக்கு பிடித்த படம் தான் ஓடும். எந்த அடல் சொல்லி படுத்தியாவது தாய்மார்களுக்கு பிடிச்ச படம்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லவே மாட்டாங்க. என்ன கூட கேட்டாங்க, யூ சர்டிஃபிகேட்டுக்கும் ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு. குடும்பத்தோடு போய் பார்த்தா அது யூ சர்டிஃபிகேட், அதே படத்தை குடும்பத்தில் இருக்கும்போது தனித்தனியாக போய் பார்த்தா அது ஏ சர்டிஃபிகேட். ஆனால் ஒரு கடைக்கோடி கிராமம் நம்ம சொல்கிறோம் கன்னியாகுமரி, எத்தனையோ பேர் கன்னியாகுமரி. நான் சிங்கப்பூர் போயிருக்கேன், மலேசியா போயிருக்கேன்பாங்களே ஒழிய, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை ஊர்கள் பார்க்க வேண்டிய ஊர்கள், உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நாம் என்னடா, நான் சிங்கப்பூர் போனேன், என்ன வாங்கிட்டு வந்தேன், நான் அங்கே வந்து ரொம்ப செல்வகுமார் கலப்பை மக்கள் இயக்க ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி. எனக்கு முன்னால் பேசி சென்ற சட்டமன்ற தலைவர் வேதூர் அப்பாவு அவர்களே, அண்ணன் விக்ரமன், அண்ணன் பாக்யராஜ், எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கும் அருமை சகோதரர் ஏசி சேகர் அண்ணன்,
எங்கள் பொன்ராஜ், கலாம் பொன்ராஜ்னால தெரியும் அவங்கள, சகோதரி தேவயானி, பைசார் கதிரேசன், இந்த விழாவின் நாயகன் செல்வகுமார், பத்திரிகை நண்பர்கள், பிஆர்ஓக்கள், முக்கியமாக அந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கும் சகோதரிகள், நண்பர்கள், தோழர்கள் அனைவரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். நமக்கும் அப்படி தான் சொன்னார். முந்தா நாள் தான் ஃபோன் பண்ணார். என்னைக்கு ஃபோன் பண்ணீங்க? 2 days முன்னாடி. இந்த மாதிரி ஒரு சின்ன விழா இருக்குது, வந்து போங்கன்னாரு. எனக்கு தெரியல, அவர் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருக்கிறது மாத்திரம் எனக்கு தெரியும். ஆரம்பத்தில் அவர் வந்து, நான் ரஜினி ரசிகன் நடத்தினேன். அப்போ நமக்கு போட்டியாக விஜய் ரசிகன் நடத்தினவர் அவர். ஆமாம், 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் சார். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் பொன்ராஜனை கேட்டார், இன்றைக்கி வரைக்கும் பேசுகிறாங்க. 30 வருஷம் முன்னாடி பார்த்தது இன்றைக்கி வரைக்கும் பேசப்படுதுன்னா, நான் 30 வருஷம் கழிச்சும் பேசப்படுங்கிறதுக்காக பார்க்கல. அது ஏதோ ஒரு வேகம் இருந்தது. நம்மளை எல்லோரும், அதாவது பத்திரிகை பண்ணலாம், ஒரு பத்திரிகாரனான்னு கேட்டாங்க. நானும் ஒரு பத்திரிகாரனாக ப்ரூவ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணேன்னு பாடுறான்னு சொல்லி தான் பார்த்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லோரும் திரும்பி பார்த்தாங்க. அப்படியே ஒருக்க சன் டிவி நேருக்கு நேரில் வீரபாண்டியன் என்ற கேள்வி கேட்குறார். அப்போ நான் 9 பேரை காப்பாற்றுறதுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். 9 பேர்னா 97 வீரப்பன் 9 பேரை கடத்தி வச்சிட்டாரு வன இலாக்கா அதிகாரிகளை. அப்போ கவர்